ஃப்ரெண்ட்ஸ், பைக்கில் காமனான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ட்ரபுள். அதுக்கப்புறம் வண்டி வந்து அடைச்சு போகிறது. இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியிலையுமே காமனாக வரும். என் வண்டியிலையும் அந்த பிரச்சனை வந்து இப்போ வந்துருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்தா வண்டி வந்து அடைக்குது. அதே மாதிரி இப்போ செகண்ட் கியர் தேர்ட் கியரில் வந்து லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அடைச்சு அப்படியே நின்றுது. இதுக்கான விஷயத்தை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணி ரெக்டிஃபை பண்ண போகிறோம் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது முழுக்க முழுக்க நான் வீட்டிலே பண்ணுறேன். இது என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்களும் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு பக்கத்தில் இருக்க மெக்கானிக் கிட்ட உங்கள் வண்டியை ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், நான் வந்து இப்போ கார்பரேட்டர் கட்டுறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, வண்டியோட ஏர் ஃபில்டர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஏர் ஃபில்டர் பிளாக் இருந்தாலும் அடைச்சு ஓடும். என் வண்டியில் ஏர் ஃபில்டர் புதுசு தான். நெக்ஸ்ட் விஷயம், வண்டியிலேருந்து பெட்ரோல் வந்து கரெக்டாக இறங்குதா அப்படின்னு செக் பண்ணணும். நான் அதை செக் பண்ணிட்டேன். என் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து நல்லா இறங்குது. ஸோ இந்த ரெண்டு பிரச்சனை இல்லை அப்படின்னும் போது தான் நெக்ஸ்ட் நான் வந்து கார்பரேட்டர் கட்டுறேன். இது இல்லாமல் BS4 வந்து அந்த கேனிஸ்டர் பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். அது அடைச்சிருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அடைச்சு